1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றித் திரிகிறான். சொல்லுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு வசனத்தை தியானிச்சேன். அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை எப்போ வாசிச்சோம்? 7வது வசனத்தை அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன வசனத்தை வாசிச்சோம்? அவர் உங்களை விசாரிக்கிறார். இப்போ 8வது வசனத்துக்கு வந்திருந்தது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வந்திருந்தது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, அதாவது குழப்பமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களாயிருங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை விழித்திருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த விழித்திருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை நம்மள தூங்காம இருங்கன்னு சொல்லி சொல்றதா நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த விழித்திருங்கள் என்று சொல்ல வார்த்தை அங்க எந்த அர்த்தத்தை குறிக்கிறது என்று சொன்னால், என்னதான் கவனிக்கணும், குழந்தைகளை யாரும் கவனிக்க கூடாது, என்னதான் கவனிக்கணும். விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்ல அந்த அர்த்தத்தை உடையதாயிருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 42-43 வசனத்தை வாசிங்க. மத்தேயு உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? விழித்திருங்கள் என்கிற அர்த்தத்தினுடைய அந்த வார்த்தை என்ன என்பதை. எப்போ ஏதோ ஒண்ணுதான் நடக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. திருப்பி அங்கேதான் போறீங்க. நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும். நான் சொல்ற வசனத்தை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா, என் வார்த்தையை மட்டும் கவனிச்சீங்கன்னா, அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். விழித்திருங்கள் என்று சொல்ற வார்த்தை தூங்காம இருங்க என்று சொல்ற வார்த்தை அல்ல. இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். சொல்லுங்க. குழப்பத்துல நிறைய தவறான முடிவுகளை எடுத்து விடுவோம். சொல்லுவாங்க, குட்டிய குழம்புறானா மீன் என்ன பண்ண முடியுமா, பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க பழமொழி. இங்க பிசாசானது நம்மளை குழப்பிட்டு நம்மளை என்ன பண்ண பார்க்கலாம், விழுங்க பார்க்கலாம். சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்க நீங்க என்ன கவனிக்கணும். திரும்ப சொல்றேன், இதெல்லாம் ஆழமான ரகசியங்கள். குட்டை தெளிந்த மாதிரி இருந்துக்கிறோம்னா மீனை நம்ம பிடிக்க முடியாது. அந்த டிரான்ஸ்பரன்ஸ், அதாவது வெளிப்படைத்தன்மை மீனுக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன நோக்கத்துக்காக கையை நீட்டுறோம், இல்ல தூண்டில போறோம், மீன் தெரிஞ்சிடும். குழந்தை வச்சுக்கல மீனுடைய கண்கள் என்ன பண்ணும், மங்கலாக்கப்படும். அப்ப எளிதாக மீனை என்ன பண்ணலாமோ பிடித்து விடலாம். அதே மாதிரி நம்ம குழைத்து விட்டான்னா பிசாசு நம்மள தெளிந்த புத்தி இல்லாம பண்ணிட்டான்னா, நம்மள தெளிவில்லாம பண்ணிட்டான்னு சொன்னா ஈஸியா அவன் நினைச்ச காரியத்தை அவன் என்ன பண்ணுவான், முடிச்சிருவான், சாதிப்பான், நம்மளை கொண்டே சாதிப்பான். அப்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சரியா சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு வாட்ஸ்அப்ல இல்ல எதுலயோ ஒரு ஜோக் மாதிரி, ஒரு ஜோக்குன்னு வச்சுக்காங்க, ஆனா அதுல ஒரு நல்ல கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிராபிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்னல் இருக்கு. 4 ரோடு கிராஸ் பண்ற இடத்துல சிக்னல் போட்டிருப்பான், சிக்னல் லைட் போட்டிருப்பான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்பெல்லாம் எல்லாருமே அந்த ஜாம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வாகனங்கள் இயக்குறோம். இப்போ ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம்.
எல்லாரும் வண்டி வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி கொடுப்பாங்க. ரோடு போட்டிருக்கும், ரோட்டுக்கு முன்னாடி எல்லாரும் நிறுத்தி கொடுப்பாங்க. பைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்கோம். பைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சந்திர குந்திர பூந்து வந்து என்ன பண்ணுவாங்க, போர் வீலருக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து பைக்கை நிறுத்திடுவாங்க. ஒரு சில சுழிச்சலான பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மூழ்கிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே கிராஸ் ஆகி போல, ஆனாலும் ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மனசு போயிடலாமா வேணாவா, போயிடலாமா வேணாவா, ஆனா இருக்கிறது ரெட் லைட். ஆனா எதிரில எந்த வழியுமே கிராஸ் பண்ணல. அவன் கிரீன் லைட் போட்டு நம்மள அனுப்பலாம், ஆனா அனுப்பாம நிறுத்தி வச்சிருக்கான். இதுல துணிச்சலான ஒரு வாலிப என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆக்சிடென்ட்ல. அப்ப நமக்கு மனசு என்ன பண்ணுது, துடிக்குது, நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாமா அப்படின்னு துடிக்குது. இப்படி நம்ம மனசு பேசிக்கிட்டே இருக்கிற வேலையில, நம்ம மைண்டு நமக்குள்ள போயிடலான்ற எண்ணத்தோடு இருக்கிற வேலையில அந்த ரெட் லைட் எரியும் போது அந்த வாலிப என்ன பண்ணுவான்னா சரண கிராஸ் பண்ணி போயிடுவான். அதை பார்க்க அந்த வரிசையில நிக்கிற பின்னாடி இருக்கிறவங்க அவங்க ஊரானே நம்மளும் போயிடலாம், ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரு 4-5 பேரு அந்த பைக்கை ஓடிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவன் பின்னாடியே போவாங்க. அவன் சுத்தி வளைச்சு போய் அடுத்த சிக்னல்ல இருக்கிற போலீஸ்காரனுக்கு டாட்டா காமிச்சுட்டு போயிட்டே இருப்பானா. அந்த போலீஸ்காரன் அடுத்த சிக்னல்ல இருக்கிற போலீஸ்காரன் அந்த 4 பேரும் அப்படியே ஓரமா வாங்க, அந்த சிக்னல்ல நிறுத்தாம வந்துட்டீங்க, நான் கேமராவில பார்த்தேன், பயண கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, சார் இதுக்கு முன்னாடி ஒரு போறான், அவனுடைய குடிக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் எங்காளு, அவன் யாராளு, எங்காளு. நீங்க தப்பு பண்ணுவீங்கன்றத அவன் என்ன பண்றான், ஊக்குவிக்கிறான். உங்களுக்கு தப்பு பண்ணணும்ன்ற எண்ணத்தோட இருக்கும்போது அவன் என்ன பண்றான், டக்குன்னு ரூல்ஸ் மாறி வர்றான். அவன் எங்காவது போலீஸ்காரன் தான். அவங்க எனக்கு கேஸ் எதுவும் கிடைக்கலன்னா அந்த போலீஸ்காரன், ஒரு போலீஸ்காரன் நாங்க அனுப்புவோம், ஒரு சிக்னல் இப்படி அனுப்புவோம். அப்போ யாராவது தப்பு பண்ணிட்டாக்கா அவங்ககிட்ட வந்து நாங்க கேஸ் போட்டு பணத்தை என்ன பண்ணிடுவோம், வசூல் பண்ணிக்குவோம். இப்ப தெளிந்த புத்தி இல்லாதவங்க ஈஸியா போய் என்ன பண்ணிட்டாங்க, வலையில மாட்டிக்கிட்டாங்க. பிசாசே அவன் ஆட்களை நம்ம பக்கத்துல ஏவி வச்சு நம்மள தெரிந்த புத்தி இல்லாம பண்ணி, விழித்திருந்து நம்ம ஜாக்கிரதை இல்லாதவர்களா பண்ணி குழப்பி நம்ம வாழ்க்கைய நம்மள பிரச்சனைகளில சிக்க வைத்து அவன் சந்தோஷமா வாழறதுக்காக நம்மளை பயன்படுத்திடலாம். சொல்லுங்களா, எப்படி பணத்தை வசூல் பண்றாங்க பாருங்க. இது உண்மையோ கதையோ ஜோக்கோ, ஆனா எந்த வசனத்துக்கு அது பயன்படுகிறது அது பாருங்க. ஒரு எதிராளியாகிய பிசாசு அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன பண்றது, நம்மை விழுங்குவது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். ஆதலால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க ரூல்ஸ் உபே பண்ணுங்க, சிக்னலை உபே பண்ணுங்க. யாரோ தவறாக நடக்கிறார்கள், யாரோ மீறி போகிறார்கள், யாரோ கீழ்ப்படியவில்லை என்பதற்காக நீங்கள் உங்கள் தரிசனத்தை விட்டு வேற தரிசனத்துக்கு போகாதீங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் இருக்கிறது, நமக்கு கொடுத்த கட்டளை கற்பனைகள் இருக்கிறது, நமக்கு கொடுத்த சத்தியம் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க குடிச்சா போறேன், அவனுக்கு ஒன்னும் ஆகலங்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி நாம போய் பிசாசினுடைய வாயில நம்ம சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களுக்கு, கீழ்ப்படியாத செயல்களுக்கு, டிராபிக் ரூலுக்கு எப்படி உபே பண்ணணுமோ அதே மாதிரி வேத வசனங்களுக்கு உபே பண்ணணும். எப்படி உபே பண்ணாம இருந்தா தண்டனை நமக்கு கிடைக்குமோ, பயன் நமக்கு கிடைக்குமோ, அதே மாதிரி வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தா நமக்கு தண்டனை கிடைக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப தவறான எண்ணங்களுக்கு, தவறான கிரியைகளுக்கு, தவறான செயல்களுக்கு, தவறான சிந்தனைகளுக்கு நாம என்ன பண்ணணும், எப்பவுமே எதிர்த்துதான். நம்முடைய சுயமான சிந்தைகளை எதிர்த்து நிற்குமானா நம்ம தோல்வி அடையும்.
நம்ம மாம்சத்துல நம்ம எதிர்த்தோம்னா தோல்வி அடையும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல ஒரு மாயவித்தைக்காரன் வந்து இவர் கையில நிறைய பணத்தை கொடுத்து, ஐயா கையில ஊழியக்காரர் கையில நிறைய பணத்தை கொடுத்து, நான் எவன் மேல கைகளை வைக்கிறேனோ, சொல்லுங்க, அவனுக்கு அற்புதம் நடக்கணும், அவனுக்கு பேய் ஓடணும், அவனுக்கு சுகம் கிடைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனுக்கு சத்தியமே தெரியாது, இயேசு கிறிஸ்துவின் நோக்கமே தெரியாது, வசனமே தெரியாது. அவன் சபைக்கும் போல, அவன் சத்தியத்துக்கும் கீழ்ப்படியல, அவன் ஞானஸ்நானமும் எடுக்கல, அவன் பரிசுத்த ஆவியே பெற்றுக்கொள்ளல, அவன் திருவிருந்து பந்தியிலே கலந்து கொள்ளல. அவனுக்கு பேரே மாயவித்தைக்காரன். உடனே என்ன சொன்ன, தேவனுடைய வரங்களை மனத்தினாலே கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போட்டோம் அப்படின்னு அவனை சபிக்கிறார். ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அவனை சபிக்கிறாரு. அந்த சாபம் அவனுக்கு அப்படியே பலி. இப்போ அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் அதிசயங்களை செய்யணும்னு நினைக்கிறான் தேவனுடைய நாமத்தினாலே. நாமும் வசனத்துக்கு கீழ்ப்படியாம கடவுளுடைய பிள்ளைகளை வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். கடவுள் நமக்கு அற்புதம் செய்யணும், நன்மை செய்யணும், நம்ம பக்கமாக இருக்கணும் கடவுள்னு சொல்லி நினைக்கிறோம். நான் சொல்றது புரியுது நமக்கு? அந்த மாயவித்தைக்காரன் சபைக்கு போல, ஞானஸ்நானம் எடுக்கல, சத்தியத்தை கேட்கல, திருவிருந்து பெற்றுக்கொள்ளல, அவன் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவே இல்லை. அவன் தவறான முறையில பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தான். அந்த பணத்தை இப்போ ஆண்டவருடைய நாமத்தினால சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தொழிலை சொல்லிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு லேபிள் தேவைப்படுது, கிறிஸ்தவன் என்கிற லேபிள் தேவைப்படுகிறது. ஆனா சம்பாதிக்கிறது வந்து தீய நோக்கத்தோடு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அதைத்தான் நம்ம புடிச்சுக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும், அற்புதம் நடக்கணும், பிசாசுகளை பார்த்து பயப்படணும், நீங்கள் நற்கிரியைகளை உள்ளவர்களாய் செயல்களை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க மாம்சத்தோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா அது நடக்காது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அது நடக்கும். ரெடியா சொல்லுங்க பாருங்க. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது எப்பவுமே பயபக்தியோடு விழித்திருப்பது. சபைக்கு வரும்போது மட்டும் விழித்திருப்பது அல்ல, சபைக்கு வரும்போது மட்டும் பக்தியா இருந்து வெளியில போன ரவுடி மாதிரி நடந்து கொள்வது அல்ல, இல்ல தேவ திட்டத்துக்கு மாறாக நடந்து கொள்வது அல்ல. கீழ்ப்படிதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்போ இதுவே பிசாசு எந்த ரூபத்திலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள நுழைஞ்சிருவான். ஏதாவது ஒரு செயல நுழைஞ்சிருவான், நமக்கே தெரியாது. இல்லையே சொல்லுங்க. சவுலுக்குள்ள பொல்லாதாவி வந்துச்சான், தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துச்சு. சவுலுக்குள்ள பொல்லாதாவி எப்போ வந்ததுன்னு சவுலுக்கே தெரியாது. வெளியே சொல்லுங்க. சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எப்போ விலகி போனாருன்னு சிம்சோனுக்கே தெரியாது. வெளியே சொல்லுங்க. வேதத்தை படிங்க, வேதத்துல இந்த ரகசியம் எல்லாம். நாம தேவனுக்கு பயப்படாம பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நாம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிசாசு அவருடைய திட்டங்களை நம் மூலமாய் நிறைவேற்றிக் கொள்ளலாம். நாம தோத்துக்கொண்டுதான் இருக்கோம். அதனாலதான் உங்கள் எதிராளியாக பிசாசை நீங்க ஜெயிக்க வேண்டுமானால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. தெளிந்த புத்தி என்று சொன்னா உழைப்பிக் கொள்ளாத ஒரு புத்தி. என்ன உழைப்போம்? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவோ உழைக்கிறாரு. அதுல ஒரு கால் சேர்ந்து ஒரு கால் சொல்லுவாங்க. கடவுளுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, மந்திரக்காரனுக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எலுமிச்சை மரம் கடையில விற்குது. கடையில் விற்கிற எலுமிச்சை மரத்தை பார்த்து யாராவது ரொம்ப பயப்படுமா? பயப்படுவோமா? எலுமிச்சை மரம் கடையில எலுமிச்சை மரம் விற்குது. எலுமிச்சை மரம் கடையில இல்ல, மரத்துல எலுமிச்சை மரம் இருக்கு. யாராவது எலுமிச்சை மரம் பயப்படுமா? குங்குமம் கடையில விற்குது. குங்குமத்தை பார்த்து நம்ம யாராவது பயப்படுமா? இல்ல. அந்த எலுமிச்சை மரத்தையும் அந்த குங்குமத்தையும் ஒன்னா இணைச்சுக்கா. எலுமிச்சை மரத்து மேல ஒரு குங்குமத்தை வச்சுட்டா அதை பார்த்து நம்ம உண்டா இல்லையா? தேங்காய் விற்கிற கடையில தேங்காய் பார்த்து யாராவது பயப்படுறோமா?
தேங்காய் மேல ஒரு நூலை சுத்திட்டு அதுல கொஞ்சம் குங்குமத்தை வச்சுதான் நம்ம பயப்படணும். பூசணிக்காய் கையில வைக்கிறது யாராவது பயப்படணுமா? பூசணிக்காய் உடைச்சுட்டு அதுல கொஞ்சம் குங்குமத்தை பூசிட்டா அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். பிசாசு எவ்வளவு சங்கடமா வேலை செய்யறோம் பாருங்க. என்ன எழுதி இருக்குதுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக முதல்ல கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் இருக்கிற ஒரு தெளிந்த புத்தி வேணும். என் ஆண்டவர் தான் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேன், அவர் எனக்காக எதையும் செய்வார். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும். பிரச்சனை வரும்போதெல்லாம் அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிறையற்றவனாய் இருக்கிறான். அப்போ முதல்ல தெளிந்த புத்தி என்பது ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். இரண்டாவது விழித்திருத்தல் என்பது எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் எந்த கிரியைகளிலும், நம்முடைய சிந்தை எந்த சிந்தையிலும் பிசாசுடைய எண்ணம் உள்ள மழுதி நம்மள டைவர்ட் பண்ண முடியும். பக்தியா ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆதாமிய ஏமாளியும் டைவர்ட் பண்ணிட்டான் பிசாசு. ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி, நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி பார்ப்பாங்க அந்த பழத்தை. அந்த பழம் ரொம்ப அழகா இருக்குது, இந்த அம்மா மனசை ஊசிக்கிட்டே இருக்குது. அந்த பழத்தை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே. கூட யாராவது நம்மளுக்கு அப்படி தூண்டி உரத்துக்கு யாராவது கிடைச்சிட்டு நம்ம எவ்வளவு தூரமானதும் பயணம் பண்ணிட்டு போயிடும். எங்க பேட்டி பார்த்தேன், நிறைய பாட்டு பாடும். ரேடியோ சொல்லுங்க, என்ன பண்ணணும், கொஞ்சம் என்ன பண்ணணும், அப்படி எடுத்து விடணும். ஒரு வரியா அப்படி எடுத்து விட்டோம்னா அந்த பாட்டை ஒரு 4-5 வரிங்க பாடும். ஒரு 20 பாட்டுக்கு மேல பாடும். முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஒரு வரியை எடுத்து விடணும். ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பிசாசு வந்து என்ன பண்றான், கொஞ்சம் எடுத்து விடுறான். ஆல்ரெடி எண்ணம் இருக்குது சாப்பிடணுன்ற எண்ணம். யாருக்கு? ஆயாவுக்கு. எவ்வளவு ஆயாவுக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை என்ன பண்ற பிசாசு கொஞ்சம் வந்து உற்சாகப்படுத்துறான். எப்படி வந்தா பாத்தீங்களா? உள்ள என்ன இருந்துட்டாங்க? தெளிந்த புத்தி இல்ல, விழித்திருக்கிற தன்மை, ஜாக்கிரதையான தன்மை இல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அஜாக்கிரதையா இருந்தோம்னா, கடவுளுடைய காரியங்கள் இல்ல, விசுவாச காரியங்கள் இல்ல, நம்ம அஜாக்கிரதையா இருந்தோம்னா இப்படித்தான் எதையாவது ஒன்றத்துல விழுந்து போயிடுவோம், தேவ கோபத்துக்கு ஆளாயிடுவோம், ஆண்டவர்களுக்கு மற்றொரு. இவைகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயந்து பிசாசுக்கு எதிர்க்கணும். அப்பாலே போஸ்டாங்கன்னு சொல்றாங்கன்னா முதல்ல தேவனுக்கு உபயோகப்பட்டு சொல்லணும். தேவனுக்கு உபயோகப்படாம சொன்னோம்னா அவன் எளிதாவே நம்ம கட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அவளையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யாரா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அதே பிசாசு சொன்னா இல்லையா? அவளையும் தெரியும், இயேசுவையும் எனக்கு தெரியும், நீ யாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். தேவனுக்கு கீழ்ப்படியில் நாம் செய்ய முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் இந்த உலகத்தை ஆளும். கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.